எடுத்துக்கிறதுமா ஐயோ ஐயோ அத்தை கொடுக்குறா இத்த கொடுக்குறா இத்த கொடுக்குறா இத்த கொடுக்குறா எத்த தண்டை கொடுக்கறதுக்குறா இன்னும் கொஞ்சம் ஏமாந்தா அந்த திருட்டிய சக்கரத்தை நாட்டிய எழுதி வேலை போயிட்டு இருப்பா பழகுது யாருடா யாரு யாருடா யாரு அப்படியே வாயில போட்டு புடியா வெறி வச்சுக்கணும் ஆடிவா விதி இல்லாத பொண்ணு இவன் ஏன் கட்சி கிடக்குற போய் வெளியா ஒரே தங்கச்சிக்கு அவன் அண்ணன் யானை மேல பால் குடிக்கும் பால் என்ன அப்படியே ஒட்டுன மாதிரி நடிக்கிறேன் துணிக்காக தானே அது பாக்குறியா ஐயோ ஏடா ஏடா என்ன விஜயத்தை பொண்ணுன்னு சொல்றீங்க சொல்ல மாடா அந்த வார்த்தை தகுமா இந்த நாட்டுக்கே மகாராணி பால் குடிக்கிற பாலாட தங்கத்துல பொம்பளை கட்டிக்கிறதுக்கு எப்படி ஆனா உன்னாண்ட சத்தியம் அது சத்தியம் பண்றதப்பா நான் துணிக்காஞ்சிய வரைக்குது ஏண்டா அந்த சக்கரத்திய எவ்வளவு ஒரு ஆணும் வருதா தங்கத்துல ஊசி ஊசிடா கெட்ட கேடு துணி தங்கத்துல கூட ஊசி தருவாங்க பால் குடிக்கிற பாலாட உன் வயிற்றுல குழந்தை பிறந்தா யாமாடி மேல போட்டுக்கணும் செல்ல குஞ்சு சேட்டு குஞ்சு ஊமடி மேலியா அதோட ஒண்ணுமே தாயிட அதுவும் ஏடா போட்ட அவன் என்ன கேக்குறா அந்த ஆளு எடுத்து தரானே ஐயோ தெரிஞ்சு செத்தவடியா போடுறது மாதிரிவா ஏன் வார்த்தை நீ என்ன ஒரு பரிவு என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயடா சீதையின் மறு பிறவையடா என் மனைவி குடும்பத்தின் குத்து விளக்கடா இன்னாரைட்டு போய் எத்தனை பேர் குத்திங்க வாய தந்தா குடும்பம் கட்டுப்படும் பழுகுதப்பா நான் எவ்வளவு தான் போட்டு இந்த உருவத்தை பார்த்துதான் நான் மழக்கி விட்டேன் இவளை நான் திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் நான் செய்த பாக்கியம் உனக்கு ஒன்றால் எனக்கு தாக்க முடியாது என்னடா என்ன என் நாத்துல இருக்கு செஞ்சாங்கதான் அதுலடா குறை என் வீட்டுக்காரு அண்டாவில இருந்து உண்டா வெளியே எட்டு பாத்து நிறைய கொடுத்துருக்காருடா அது மட்டுமா லாரி ஏத்தி அமைச்சிருக்காங்கடா என் நாத்துல இருக்கு நான் சொன்னடா என் வீட்டுக்காரன்ட நான் சொல்லி அமுச்சு விட்டுருக்கிறேன் என்னடா அதுல குறை என்ன குறை கண்டுட்டேன் குறைன்னு சொல்றாங்க சொல்லலாமா அந்த வார்த்தையாவே சொல்லாமடா குறைனே எங்க போற மாதிரியாத்தா என் மேல வந்து யார் ராத்தாடியாருனாங்க இப்படிப்பட்ட தங்க குணம் வருமாடா நலாயிரின் மறு பெருமையடா என் மனைவி ஐயோ என் செல்லமே உன்னை திருமணம் செய்து கொண்டது நான் செய்து பாக்கியம் ராஜா ஒரே தங்கச்சிக்கு யானை மேல குதிரை மேல போட்டேன் அவ ஆத்தா விட்டது அவன் எடுத்தான் கேளு சொல்லமா நீ தாலி ஆத்தா தங்கச்சி ஏத்தான் கட்டியாதான் என் கணவன் சம்பாதிச்சுறான் என் மாமனார் சம்பாதிச்சுறான் நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன் நான் உட்காந்து சாப்பிட்டா உனக்கு என்னடா என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் உட்காந்து சாப்பிடுவேன் அலங்காரி இருந்தாலும் எனக்கோ பசி எடுக்கின்றது இப்போது நான் உணவு அருந்த வேண்டும் உணவை நான் விட மாட்டேன் நான் உணவிட்டு ஒருபோது பெரிய மாட்டேன் உங்களுக்காக சமைச்சிருக்கேன்
ஆண்டு காலம் என் நாடு மழை இல்லாமல் வறட்சியாகி விட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்களே. நான் என்ன செய்வேன்? எப்படி என் நாட்டு மக்களை காப்பாற்றுவேன்? இறைவா! திருத்து பையா கேட்டா தரமாட்டேன். கேட்டா தரமாட்டேன்டா. ஊர் ஊர போய் கறி சாப்பிட்டு சூத்து கலப்பிடுச்சு. அடிக்காதே என்ன சௌகரியமா உட்கார்ற மாதிரியா? அவை தனி அலங்காரி, நான் பயிரார உணவு அறிந்து விட்டேன். இருந்தாலும் உண்டமடைக்கும் தொண்டதற்கும் உண்டு என்பார்கள். அதனால் உன் மனை மீது நான் சற்று நேரம் படுத்து உறங்க வேண்டும். என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா? என்ன ஒரு மரியாதையை பார்த்தாயா? நான் வாய் தந்தா குடும்பம் கட்டுறேன். என்னடா பேசுற? என்ன பேசுறேன்? நான் என்ன பேச போறேன்? பேசக்கூடாது. என் மனைவி காலடியிலே நான் அனுதினமா விழுந்து கிடக்கலாம். அவ்வளவு மந்திர ஏற்றிக்கிறான். அலங்காரி, மணி மீது உறங்கலாமா? ஆகட்டுங்க. பாத்துங்க. ரசம் குத்துனா உள்ள ஒண்ணு வச்சுனா ஒண்ணு அலங்காரி, உன் மடி மீது நான் படுத்திருக்கும் நேரத்திலே நான் பொல்லாத கனவு கண்டுவிட்டேன். அலங்காரி, உண்மைதானடா? என்ன கனவு? அலங்காரி, கேளடி அலங்காரி, கனவு கண்டி. கேளடி அலங்காரி, கனவு கண்டே. கனவு கண்டே. நான் பொல்லாத கனவு கண்டுவிட்டேன். பொல்லாத கனவா? என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன். அலங்காரி, திருமணம் செய்து கொடுத்த நாள் முதல் இதுவரைய வரல. தந்தை உள்ள பாசங்க அதுக்கு ஏன் அழகங்க? அலங்காரி, 12 வருடமாய் பஞ்சமா 12 வருஷமாய் பஞ்சத்தினார். 12 வருஷமாய் பஞ்சத்தினார். பஞ்சத்தினால் மனம் பஞ்சத்தினார். கேளடி அலங்காரி, கனவு கண்டே. 12 வருடமாய் பஞ்சத்தினால் என் தங்கையின் நாட்டுக்கு நான் வர கனவு கண்டேன். கண்ணி, அப்படியே 12 ஆண்டு காலம் பஞ்சமாக இருந்தாலும் சீர்வரிசையா கொடுத்திருக்கிறோம். யானை மேல குதிரை மேல அதுல 8 இதுல 8 எந்தல 8 கணக்கில் அடங்காத சீர்வரிசை சாப்பிடும். உட்காந்து சாப்பிட்டாலும் 7 தலைமுறை சாப்பிடலாம். என்னையா என்ன வெற்றியை தெரியவில்லையே? என் மனதில் பொல்லாத கனவு வந்துவிட்டது. அலங்காரி, ஏழை பிள்ளையோடு தாயுமாக. 7 பிள்ளையோடு தாயுமாக. ஏழை பிள்ளையோடு தாயுமாக. வரவம் கண்டி கேளடி அலங்காரி, கனவு கண்டே. 7 பிள்ளையோடு தாயுமாக என் தங்கையின் நாட்டுக்கு தலைவரி குலத்தோடு நான் வர கனவு கண்டேன். கண்ணி, என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பாருங்க போய் வந்தீங்கல்ல, அதனால என்னுடைய கூடவே இல்லாததுனால உங்களுக்கு என்னென்னமோ ஞாபகம் வந்துச்சுங்க. எனக்கு உங்களுக்கு கனவு கண்டதினாலே மன கலவரப்படலாமோ சாமி. கனவு கண்டதினாலே கட்டிலுக்கு மேலே எட்டி பார்த்தா மேலே உனக்கு
கெட்டு போச்சு மூலம் கனவு கண்டதினாலே சுவாமி அலங்காரி எங்க நான்தா இங்க பாருங்க நீங்க கனவு கண்டதெல்லாம் சும்மா தொடி பேர் அப்படியா இருங்க அப்படி என்றால் அது மட்டும் இல்ல என் தங்கை நிலமோடு இருப்பாளா நல்ல தகாக்கு என்னங்க குறை கனவு என்ன குறை சூடு இருப்பா சூட்டு மேல வருது மேல எனக்கு தானகம் போனீங்க நான் உங்க கூட இல்ல ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணுடைய முன்னாடி எப்பவுமே மேல பட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க எட்டு முட்டி இன்னும் ஆளு எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காதீங்க அலங்காரி அது மட்டுமாங்க இது வந்து உடம்பு வந்து உங்களுக்கு சூடாயிடுச்சுங்க சூடாயிடுச்சு. சூட்டை தணிக்கணும் அப்படியா ஆமாங்க எப்படி எனக்கு இது சூட்ட பார்த்தாவே வாழ்வு தூக்கம் கொஞ்சம் ஓய்வு ஓய்வு சூட்ட பார்த்தாவே வாழ்வு நல்லா தூங்கி எழுந்த வெந்நீர் வச்சு குடிச்சிட்டீங்கன்னா வெந்நீர் வச்சுலடா தப்பா சொல்றேன் என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு தலை நிறைய நல்லெண்ணெய் வச்சு அப்படியே தேய்ச்சி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா வெந்நீர் வச்சு குளிச்சா அப்படியே சூடு இந்த ஃபுல்லா சூட்டை அந்த வெந்நீர் சூட்டி எடுத்துடும் ஆமா அப்படியா அப்படி என்றால் என் தங்கைக்கு ஆபத்து என்பதே வந்திருக்காது நாட்டுக்கு எந்த பயமே இருக்காதுங்க எப்ப கனவு கண்டீங்க இப்பொழுதுதான்டா கண்டேன் இது என்ன நேரமா இது பகல் கனவு பழிக்காதுங்க பகல் கனவு படிக்கிறது என்ன பண்ற அலங்காரி என்னவென்று தெரியவில்லை என் மனமோ வேதனையாக இருக்கின்றது அப்படியாங்க. அதனால் எப்பொழுது அந்த வேதனை தீர வேண்டும் என்றால் என்றால்? நான் கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட வேண்டும் கானகமா? ஆமா நிஜமா இப்பயும் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு இல்லடி செல்லம். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சீக்கிரமாக நான் வேட்டையாடி விட்டு நொடி பொய்தில் வந்து விடுகின்றேன் உனக்கு காண அப்படியா ஆகட்டும் நான் போயிட்டு வரட்டா சென்று வருகின்றேன் அலங்காரி சென்று வருகின்றாய் புறப்படு, நான் கானகம் போகலாம் கனவு கண்டதே நினைச்சு கிடக்காத ஐயடா. என்னால நடக்க முடியாது நீ போய் வா நான் அம்மா கூடயே இருக்கிறேன் டேய், என் கூட தான் வர இந்த வாழ போலாம் ஐயோ வாடா வாடா போலாம் கிளம்பி போலாம் போயிட்டே இருங்க நான் போயிட்டு வரேன். என்னடா கனவுன்றான் அவங்க சக்கரட்டு வேற வரன்றான் புள்ளியா மேடா அவ தெம்புக்கு பெத்துக்கணும் நீ பெத்துக்கத்தானா புள்ளியா என்னடா சரி பகல்ல கனவு கண்டு வைக்கிறாரு ஆமா ஒருவேளை உன் நாத்தி நல்ல தங்கம் பிறந்த வீடு தேடி வந்தா ஐயோ 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 பாயப்படி எப்படி சொன்னாங்க ஏற்கனவே கொட்டி 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 அந்த தக்காளி கொடுத்தது போதாதா அவ உன்ன வந்து என் நாட்டுல கத்துற வாய் இந்த போட வேண்டாம் வாதியே நான் விட மாட்டேன் அவளை விடக்கூடாதுடா நாட்டு உள்ளே சேர்க்கூடாது விதி இல்லாத ஏண்டா கதவை சாத்து எனக்கு போய் வீட்டுக்கு நின்ற ஒரு வேலை வரட்டும் வந்துட்டா அவன் நிலைமை அவரால்